பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் நவாஸ் ஷெரீப். இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் சலீம். அதாவது இந்த பனாமா ஊழல் அப்படிங்கறத நாம ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பனாமா ஊழல் என்றால் இந்த பனாமா அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் நடுவுல இந்த நாடு இருக்கு. நமக்கு புரியணும் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லி இந்த கிரிக்கெட் ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு தான் இந்த பனாமா என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உலக வரைபடத்துல பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவும் நடுவுல இருக்கு. பனாமா ஊழல் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், பெரும்பாலும் உலகத்துல யாரெல்லாம் முறைகேடாக பணத்தை சேர்க்கிறார்களோ அதற்கு வரி கட்ட மாட்டார்கள். வரி கட்டாமல் இந்த பணத்தை உள்நாட்டில் வைத்துக் கொண்டால் சிக்கிக் கொள்வார்கள். அதனால் இந்த மாதிரி முறைகேடான சேர்த்த பணத்தை வெளிநாட்டில் கொண்டு போய் வைப்பார்கள். அந்த மாதிரி வெளிநாட்டுல வைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டுல உள்ளவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. வெளிநாட்டுல கொண்டு போய் வைக்கும் போதும் இவங்களோட சொந்த பேர்ல வைக்க முடியாது, மாட்டிக்குவாங்க. வேற ஒருத்தர், அதாவது பினாமி என்று அழைக்கிறார்கள், அந்த பினாமி பேர்ல தான் வெளிநாட்டுல கொண்டு போய் இந்த பணத்தை பதுக்க வேண்டும், முதலீடு செய்ய முடியும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல வளமான இருக்கிற நாட்டுல கொண்டு போய் முதலீடு பண்ணும். உதாரணத்துக்கு நவாஸ் ஷெரீப் மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர் மேல இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, லண்டன்ல இவருடைய சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்து முறைகேடான சம்பாதிக்கப்பட்ட வரி கட்டாத பணத்தில் வாங்கப்பட்ட சொத்து. லண்டன்ல நேரடியா இவர் வாங்கினார் அப்படின்னா மாட்டிக்கொள்வார். அதாவது இவருடைய மகள்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருடைய வாரிசுகள். லண்டன்ல நேரடியா வாங்கினா அது ஒரு வளர்ந்த நாடு, ரொம்ப எளிமையாக பிடித்து விடுவார்கள், எளிமையாக மாட்டிக்கொள்வார். ஆதலால் நேரடியாக லண்டன்ல போய் வாங்காம பனாமா என்று வெஸ்ட் இண்டீஸ் பக்கத்துல இருக்க ஒரு நாட்டின் உதவி மூலமாக, அங்க இருக்கும் ஒரு கம்பெனி மூலமாக அங்க ஒரு கம்பெனில பணத்தை கொடுத்து அந்த கம்பெனி லண்டன்ல வாங்குவாங்க. இன்டைரக்டா, அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பனாமா என்ற நாடு மூலமாக லண்டன்ல சொத்து வைக்கிறது. இந்த வழக்கில் என்னாச்சு அப்படின்னா, அந்த பனாமா நாட்டில் உள்ள அந்த கம்பெனில என்னெல்லாம் விவரங்கள் இருக்கோ அது கசிந்து விட்டன. அப்படி கசிந்ததுக்கு பேர் தான் பனாமா லீக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். பனாமா ரகசியம் என நாம் கூறலாம். இப்படித்தான் அவர் சிக்கிக் கொண்டார். இவர் மட்டுமில்ல, உலகத்துல மொத்தம் 12 தலைவர்கள். அந்த 12 தலைவர்கள்ல பெரும்பாலும் ஆட்சியில் வெவ்வேறு நாட்டில் இருப்பவர்கள், முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள். இப்பொழுது நவாஸ் ஷெரீஃபுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இன்னும் நிறைய நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் இதை விசாரித்து நவாஸ் ஷெரீப் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக நவாஸ் ஷெரீப் பதவி விலகிவிட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானை பொறுத்தவரை எந்த ஒரு பிரதமரும் 5 வருடம் அவங்களுடைய பதவி காலம். எப்படி நம்ம பிரதமருக்கு 5 வருடமோ இதே மாதிரி பாகிஸ்தான் பிரதமருக்கும் பதவி காலம் 5 வருடம். ஒரே ஒரு பிரதமர் கூட 5 வருடம் பதவி காலத்தை முழுமையாக முடித்த வரலாறு பாகிஸ்தானே கிடையவே கிடையாது. ஒண்ணு, ராணுவ தளபதி ஆட்சியை பிடிச்சிருவார். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பிரதமர் ராஜினாமா செய்ய வந்தது. இல்ல அப்படின்னா உட்கட்சி பூசலாலேயே பிரதமர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும். இப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் பிரதமர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டது. முன்னாள் பிரதமர்களை போல திரு நவாஸ் ஷெரீப் அவர்களும் 5 வருடம் முழுமையாக பிரதமராக இருக்க முடியவில்லை. பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பால் ராஜினாமா செய்து விட்டார். அடுத்து என்ன நடக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் நவாஸ் ஷெரீஃபோட கட்சியை சேர்ந்த ஒருவர் யாராவது பிரதமராக நியமிக்கப்பட, அதாவது உள்ளே கட்சி அவங்களே கூடி முடிவெடுத்து ஒருவரை பிரதமராக அமரச் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சலீம்.